அதான் சார். இன்னொன்னு என் கருத்த மட்டும் நான் சொல்லிர்றேன். இப்ப டிடிஎஃப்ன்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல சார். ம். அது வந்து போன வட்டம் மாரி அதாவது குரூப் கேமா இல்லாம சீசன் 6ல இருந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்றாப்லயோ, இல்ல தனித்தனியா விளையாடுறாப்ல இருந்தா, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வட்டம் அவ்வளவா குரூப் லைட்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்படின்றப்ப இந்த கேம் அவங்க குடுக்குற டாஸ்க் அது ஸ்பாயில் ஆகுமா? இல்ல குரூப்பா விளையாண்டா தான் அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமான்னு அத மட்டும் சொல்லுங்க. இது இப்ப நம்ம 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுப்போம். சீசன் 5ல குரூப்பா பேச விட்டு நிரூபா யாரையோ ஒருத்தனை டிடிஎஃப்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு வெளில தள்ளினாங்களே, அது யார் தள்ளினாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரியங்காவை. யார டிடிஎஃப்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு டக்குன்னு ஃபர்ஸ்ட் வெளில எடுத்து விட்டது? போன வாட்டி அர்ச்சனாவை சீசன் எடுத்தாங்க. 5 சீசன் 5ல சீசன் 5 ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒன்று உட்கார வச்சு தாமரை, ராஜு, பிரியங்கா, நிரூப், இவங்க அமீர் பாவனியா, இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஓட் மாதிரியான இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்தது தெரியுங்களா? டிக்கெட் டு ஃபினாலேல இது ஒன் ஆஃப் த டாஸ்கா வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? தண்ணிலாம் ஊத்திக்கி இருந்தாங்களே மேல, அத சொல்றீங்களா? ஒரு டிபேட்டபிள் அதாவது அந்த டாஸ்க் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள ஆக்டிவிட்டிக்குள்ள போகல, இவங்க வெளியில லான்லயே உட்கார்ந்து பண்ணாங்க. இத ஆக்சுவலா ஒரு டாஸ்க் நடந்தது. இது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற குரூப்புக்கு டிக்கெட் டு ஃபினாலே இண்டிவிஜுவலா வச்சு போனால் அந்த ஸ்கோரிங், அந்த ஸ்கோர் கார்டுல இருந்து போனால் கரெக்டா இருக்கும்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, சரிங்களா? ஆனால் அப்படி போனால்தான் நல்லது. குரூப்னு போனா இப்ப இருக்கிற பாயிண்ட்ல 100% இந்த குரூப் அந்த மாதிரியான வேவ் ரேஞ்ச் ஆஃப் போனால் மெஜாரிட்டி ஆஃப் உட்கார வைப்பாங்க, நிரூப்பை தான் உட்கார வைப்பாங்கன்றது. கிட்டத்தட்ட நான் இந்த குரூப்பை வந்து இப்போ போயிட்டு இருக்கிற பாயிண்ட் வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படி போனால் ஏதோ ஒன்று பண்ணாங்க, நிரூப்பை தான் வெளில அனுப்புனாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது மாதிரி இப்போ பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேல வந்து சௌந்தர்யா வெளில அனுப்பிச்சு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் விஷால வெளில அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்றது, இந்த வீக்கர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கர்ல ஒரு 4 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட 4 பேருடைய பாயிண்ட்டும் வந்து இப்ப அப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதனால இண்டிவிஜுவலா கேம் போடுறது தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கு நல்லது. அவங்கவுங்க ஓன் ஸ்கோர் கார்டுக்கு ஆடிக்கிட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் குரூப்பா விளையாடணும்னு ஆடினாலே அதுல இன்னொரு டீம் அட்டாக் பண்றதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இல்ல சார், இப்ப நான் அப்படி கேட்கல. போன வட்டம் மாதிரி இந்த அதாவது எல்லா பேர் ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் விஷ்ணுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நிறைய முயல் வாங்கி கொடுத்த மாதிரி. அதுதான் பிரதர், இப்ப நீங்க சொன்னதான் நானும் அதான் சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த போர்டுல கை வச்சிருந்தது, இந்த இதெல்லாம் வந்து பண்ணதுதான் விஷ்ணு டிடிஎஃப்கான எலிஜிபிலிட்டி ஜாஸ்தியாச்சு, சரிங்களா? குரூப்பிசம்ல அதான சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, மணிச்சந்திரா, ரவீனா அண்ட் இது தினேஷ், சரிங்களா? இதுவும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் இண்டிவிஜுவல் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல போனா நல்லா இருக்கும். ஆனால் அதை நோக்கி அந்த மாதிரி ஒரு கேம் பேட்டர்ன் நோக்கி போறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி கிரௌட பார்க்கும் போதுன்னு சொல்றேன். ஓகே சார், ஓகே. அப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஆனா கம்மி. ஏன்னா சீசன் 5ல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு. செல்வா ப்ரோ இருக்கீங்களா? சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பத்துல இந்த சான்ஸ் கிடைச்சனால சொல்கிறேன். எனக்கு உங்களையும் மொத்தையும் பார்க்குறப்ப ஒரு விஷயம் பயங்கரமாக ஃபீல் ஆகிறது வந்து, நீங்கள் 2 பேர் தான் இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தது. நீங்கள் இந்த 1 வீக்லேயே கொடுத்தீங்க எனக்குலாம். நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கணும்னு நினச்சது உங்களுக்காக தான். நான் வந்து ஃபுல் லைவ் பார்த்துட்டு இருந்தேன், எப்போ நீங்கள் பேசுவீங்க பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் பேசுகிற பாயிண்ட்லாம் எல்லாரும் உங்களையும் சரி முத்து மேலேயும் வைக்கிற இது வந்து நீங்கள் நிறைய பேசுவீங்கன்றது. பட் ஆனால் நிறைய பேசினாலும் தெளிவாக ரொம்ப எப்படி சொல்றது, கேட்டுட்டே இருக்கலான்ற ஃபீல் தான் இருந்தது. இன்னொன்று வந்து நீங்க அந்த 1 வீக்ல அந்த ஏன் அந்த கூஸ்ம மொமெண்ட் சொல்றேன்னா, நீங்க அந்த கண்டென்ட் ஒன்று பண்றீங்கல்ல, சௌந்தர்யாவை பேச வச்ச மொமெண்டா இருக்கட்டும், பிராங்கா இருக்கட்டும், கேட்கல இருக்குல்ல, நான் தான் அந்த பிளானே பண்ணன்ற மொமெண்ட். செல்வா ப்ரோ நடுவுல பிரேக்கேஜ் பேசுறதும் சரி பயங்கரமா இருந்தது. அது ஒன்று சொல்ல நினைக்கிறேன். ஹலோ, அவர் பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்கவே இல்ல. அவர் பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எனக்கு கேட்கவே இல்ல.
ஆமா சார், அவர் பேசுறது விட்டு விட்டு கேக்குது சார். தீனா ப்ரோ பேசுறேன் ப்ரோ. தான் எனக்கும் கேட்கல. சொல்றாங்க. மீதி சார் மீதி நேற்று எல்லாருமே வந்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அன்யூஷுவல் கனெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்ரி வெளில போனது அந்த எபிசோட் கட் பார்க்கும்போது யாருக்காச்சும் உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுங்களா அந்த மாதிரி? ஆக்சுவலா இப்ப நான் வந்து யார் பேசுறதுக்கு பதில் சொல்றது? ஐ மீன் அவர் பேசுறது எனக்கு பாதி பாதி தான் கேட்டுச்சு. இல்ல அவர் வந்துட்டோம் சார் திருப்பி. தீனா ஓகே பேசினது ஓகே எனக்கே கேட்கல, எனக்கு கேள்வியே புரியல. ஓகே தீனா பிரதர், ஆக்சுவலா ஜெஃப்ரியை வந்து நேற்று எவிக் பண்ணதோடைய நோக்கம், அன்ஷிதா இன்னைக்கு எவிக்ஷனும் சொல்லிட்டாங்க. ஸோ ஜெஃப்ரியை எவிக் பண்ணத நோக்கம் 100% இந்த பையன் வந்து பிசிக்கல் கேம் டாஸ்கோ இல்லை இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்லையோ டிடிஎஃப்க்கு போகிறதுக்கான அந்த முனைப்பு பொட்டன்ஷியலி இந்த பையனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து ஒரு விதமான டேஞ்சர்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அண்ட் நான் எப்போவுமே இந்த ஒரு சேனலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்தா போதும். அதனால தான் தாமரையை வந்து டாப் 5க்கு சில பேர் வின்னிங் லெவல் கேண்டிடேட்னு சொல்லும் போது கூட அந்த டாப் 5க்கு கூட போயிடக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே அவங்க வெளில எடுத்துட்டாங்க. ஸோ ஜெஃப்ரியும் அந்த மாதிரி தான். இவங்க வந்து அந்த ப்ரிவிலேஜை இதை கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் மற்றது கொடுப்பாங்க. மற்ற ப்ரோக்ராம்ஸ் அது இது நிறைய விஷயங்கள்ல வந்து ஜெஃப்ரியை வளர்த்து விடுறதுக்கான சேனலுக்குள்ள இன்வர்டா வளர்த்து விடுறதுக்கான வேலையை பார்ப்பாங்களே தவிர, ஸோ இது வந்து ஒரு பர்பஸா இந்த லைனுக்கு அப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸ் உள்ள கூட்டு போறதுக்கோ இல்ல அவங்களுக்கான விஷயத்துக்கோ இல்ல. ஏன்னா ஜென்யூனா இது ஒரு சிங்கிள் எவிக்ஷனாவே நினைச்சிருந்தா அன்ஷிதா வெளில அமைச்சிருந்தா கூட ஒரு பெட்டி டாஸ்க்கு கூட ஜெஃப்ரிக்கு ஃபேவரா போயிருக்கலாம். ஆனா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த லைனை தாண்டி போக கூடாது அப்படின்றது. அதனாலதான் இந்த லெவல்லே கட் பண்ணிட்டாங்க. ஓகே சார், ஓகே. மிஸ்டர் மிடில் கிளாஸ் பேசுறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி ரவீந்தர் சார், இப்போ நீங்க அந்த டிக்கெட் டு ஃபினாலி பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இப்போ நீங்க பேசும்போது தோணுச்சு, நீங்க அந்த குரூப் கேம் ஒருவேளை விஷால வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சா குரூப் கேம் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேம் ஆக்சுவலா வந்து விஷாலோட ஓட் பேங்கிங்க த்ரூ அவுட்டா பார்த்துருப்பாங்க மேம். நம்ம அவங்க அவுட் ஆஃப் த வேல வந்து ஒருவேளை இந்த டிக்கெட் டு ஃபினாலே விஷாலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க 2 பேரும் ஃபேவரா பார்ப்பாங்க. ஒன்று அருண், இந்த டைரக்டருக்கு மோஸ்ட் ஃபேவரட் டச்சில் இருக்கு. அதனால ஹை ப்ராபபிலிட்டி அது ஒன்று. அந்த பர்டிகுலர் அன்ஷிதா ஜெஃப்ரி எப்போ எடுத்துட்டாங்களோ மிச்சம் இருக்கிற ப்ராபபிலிட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி எடுக்க போற சூழ்நிலையுள்ள ஆட்கள் யார் யாரா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் தான் பவித்ரா, மஞ்சரி, விஷால் அண்ட் பவித்ரா, மஞ்சரி, விஷால், அவ்வளவுதான்ல. பவித்ரா, மஞ்சரி, விஷால் கரெக்டா? இந்த 3 பேர்ல ஒரு டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு தெரிஞ்சு கடைசியா பேசின அந்த பாயிண்ட்ஸ் சரிவர அந்த சமந்தா பேசின பாயிண்ட்ஸை வந்து சரிவர பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் அண்ட் விஷாலுக்கும் ஒரு லாங்குவேஜா அந்த சைன் புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை ரைஸ் பண்ணிட்டு இவங்க 3 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு வெளில போறதுல தான் இருக்கும். அதுல ப்ரையாரிட்டியின் அடிப்படையில விஷால் இந்த நேரத்துல பணத்தை மேல டார்கெட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் ஃபினான்ஷியலாகவும் இப்போ அவனுக்கு நீட் இருக்கு. அண்ட் செகண்ட்லி தான் வின்னிங் மெட்டீரியல்ல டாப் 5குள்ளேயும் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் பெருசா இல்லைன்னு இவங்க 4 பேரை பார்க்கும் பொழுதும் நடக்கிற சம்பவத்திலையும் கடைசியிலேயே சமந்தா வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுலையும் இந்நேரம் டிசைட் பண்ணியிருப்பான். ஸோ சேனலே நீ வா, நான் உனக்கு டிக்கெட் டு ஃபினாலே புஷ் பண்றேன்னு சொன்னாலும் அவன் அந்த டிசிஷன் எடுக்க மாட்டான். எனக்கு சேனல் வைக்க போற ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்குவிட் கேம் இப்போ ஒன்று வந்துச்சு, அது பாத்தீங்களான்னு தெரியல, அது செகண்ட் பார்ட். அதுல வந்த மாதிரி நீங்கெல்லாம் வந்து இவங்க நடுவில் ஒன்று பேசிக்கிட்டாங்க, எவ்வளோ வந்தா எடுத்துக்கிட்டு கிளம்புவேன். 10, 15, 20 இப்படி ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொன்னாங்க. வாடா 5000ல இருந்து நாங்க அனுப்புறோம்ன்ற மாதிரி ஆரம்ப விலை 25,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க போறாங்க. இது முடியறதுக்கே 3 நாள் ஆகும் போல் இருக்கேன்ற மாதிரி. எனக்கு என்னமோ அதிக அமௌண்ட்டே 5 லட்ச ரூபா தான், அதை தாண்டாதுன்ற மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் சார் யோசிச்சேன். எனக்கு டிஆர்பி அமிச்சாங்க 3.8 தான் இருக்கு இந்த சீசன் டிஆர்பி. இதுக்கெல்லாம் 5 லட்சம் தரதே பெரிய விஷயம். 20, 25 பேசும்போது எனக்கு அதான் தோணுச்சு, நீங்க ஆடினதுக்கு கொடுத்துட்டாலும் அப்படின்ற மாதிரி.
சார் நாடகம்லாம் 7ல இருக்கு சார் டிஆர்பி விஜய் டிவில. என்ன சிறகடிக்க ஆசை 8.25, பாக்கியலட்சுமி 6.69, பாண்டியன் ஸ்டோர் 6.52, பிக் பாஸ் 3.86. என்ன பண்ண அதோட அவங்க எல்லாம் தனித்தனியா இல்லாம அந்தந்த சீரியலுக்குள்ள இருந்திருந்தா கூட இவ்வளவு வந்திருக்கும். எல்லாரும் ஒரே சீரியல்ல வந்ததுனாலதான் இப்ப பிரச்சனை. இல்ல நான் அதுதான் நினைச்சேன், பாக்கியலட்சுமி ஹீரோனியடா அந்த அந்த இதுவே நல்லா போகுது அருண் அங்கேயே இருந்த. சார் ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் சார். என்னன்னா இந்த அமௌண்ட் இது பண்றாங்க இல்லையா, வீக்லி இவ்வளோ சாரி டெய்லி இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 50 lakhs பிளஸ் இந்த பெட்டி, இதெல்லாம் உண்மையிலே அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்களா சார்? கொடுத்துருவாங்க. இது ஸ்டூபிட் இல்லைங்க, வேலிட் கொஸ்டின்ங்க. நீங்க வேற அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் என்னன்னா டிபெண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் தாங்க என்னன்னா, இப்போ வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து 80% ஆஃப் த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி ஷோவுடைய எண்டுக்கு வரும்பொழுது 80% ஆஃப் த அமௌண்ட்டும், அண்ட் ஷோ முடிஞ்சு ஒரு 60 daysக்கு அப்புறம் 100% ஆஃப் த அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அது போக இந்த வின்னிங் ப்ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து அந்த பர்டிகுலரோடைய கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்கும்னா, வின்னர்ஸ் கான்ட்ராக்டுக்கு வந்து இந்த 3 மாசத்துக்கு நிறைய ஷோஸ் நடக்கும். அதுக்கெல்லாம் கெஸ்டா வரணும், பார்ட்டிசிபேட்டரி வரணும், அது வரணும், இது வரணும்னு இந்த மைலேஜை பூரா அதுல ரைஸ் பண்ண பார்த்துப்பாங்க. வெளியில வேற எங்கேயும் அது ஷேர் ஆயிடக்கூடாதுன்றதுக்கு. ஸோ அது முடிகிற வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்காம இருப்பாங்க. மேக்சிமம்ங்க 90 daysக்குள்ள வந்து எல்லாமே செட்டில் ஆயிடும். ஓகே சார். பணம் விஷயத்துல வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் நாம ஏதாவது கிறுத்தனம் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தப்பாகாதுங்க. கேட்டுங்க. ஓகே. அதான் சார், நான் இப்போ என்னன்னா இப்போ டிடிஎஃப் அதை மட்டும் தான் சொல்றேன். என்னோட இது 9 பேர் இருக்காங்க, 9 பேர் தான் விளையாட போறாங்க. ராணுவனால விளையாட முடியாதுன்னு நினைச்சாலுமே ஒரு 15 நாளைக்கு வர முடியாது. இந்த 9 பேர்த்துல எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. நான் தீபக் மஞ்சரிய இது இன்வால்வ் பண்ணல, ஏன்னா ராணுவ வேற உடல வராரு, அருணும் வராரு. அதனால நான் 3 பேர்த்த மட்டும் நான் கனெக்ட் பண்ணி சொல்றேன். அப்போ ஒரு இன்டரப்ஷன். அப்ப நீங்க ஏதோ நல்ல பாயிண்ட் எடுக்க போறீங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுங்க. அப்போ அப்படின்னா நீங்க கேட்க வர்றது இன்னும் ப்ரிசைஸ்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை நான் ப்ரெடிக்ட் பண்றதா உங்க கேள்வியா இருந்தா, உங்களுடைய பாயிண்ட்ல அடுத்த வாரம் யார் எலிமினேட் ஆவா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நீங்க கேட்கிற கேள்வியை கேளுங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க ஏன்னா நீங்க சொல்லும் போதே என்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா ராணுவ ஊடால வராருன்றீங்க. ஸோ அடுத்த வாரம் ஒரு டிக்கெட்டை கன்ஃபார்மா வெளில அனுப்பணும். அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு டிக்கெட் அடுத்த வாரம் வெளியில அனுப்புற டிக்கெட் எந்த டிக்கெட்டா இருக்கும், அது போக ஒரு டிக்கெட் நான் அடுத்த வாரத்துல இந்த நேரத்துல ஃபைனலைஸ் ஆயிருக்கும் ஃபினாலேல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா, அடுத்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா யாரு, டபுள் எவிக்ஷனா இருந்தா எந்த 2 பேர் போயிடுவா? இல்ல அதுதான். ஏன்னா நான் இந்த வாரத்தை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் டிடிஎஃப் இருக்குன்றப்ப அடுத்த வாரம் நான் எவிக்ஷனே அவர் வாங்கிட்டாருன்னா கேன்சல் ஆயிரும். அப்படின்ற ஒருவேளை விஷால் வாங்கிட்டாருன்னா அவர் போறாப்ல இருந்தா அவர் டாப் 5 ஆயிடுவாரு. அதனால நம்ம இந்த இதை இது பண்ணாம நம்ம அந்த இதை சொல்ல முடியாதுன்னு தான் நான் அதுதான் நான் சொல்றேன். நான் அதை கேட்டுக்கிறேன். நீங்க இதை மட்டும் நான் அதுக்காக நான் பதில மேல போவாங்க. நீங்க டிடிஎஃப் இல்லாம தான் டாப் 5, டிடிஎஃபோட டாப் 6 நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. சரி, அதான் நான் என்ன கேட்க வரேன், டிடிஎஃபோட சேர்த்தாதான் டாப் 5. அதான் இல்ல இந்த சாரி மொத்தத்துக்கு 6 நீங்க சொல்றதா கரெக்ட். டாப் 5 வேற, டிடிஎஃப் வந்து அடிஷனல் ஆப்ஷன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் 5ன்னு சொல்லும் போது அந்த டாப் 5ல வந்து டிடிஎஃபோட சேர்ந்து தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி ஒரு ஃபைனலிஸ்ட் இருப்பாங்க, இன்னும் 4 ஃபைனலிஸ்ட் சேர்ந்தா தான் டாப் 5ன்றது ஆகும். அதான் நான் அந்த இதை நான் சொல்லாம தான் சொல்ல முடியும். ஏன்னா வாங்க போறது ஒருவேளை இந்த வாரம் போறது விஷாலா இருந்தா டிடிஎஃப் வாங்கிட்டு அவர் போக மாட்டாரு. அதான் அதை நம்ம இது பண்ண முடியாது. நான் அதை கேட்டுக்கிறேன். 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு
ஓட்டுலயும் டாப் 5ல எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்காங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், முத்துக்குமரன். இதுல சௌந்தர்யா ப்ளே பண்ணி வாங்குவாங்களா அது எனக்கு டவுட் தான். ஜாக்லின் ப்ளே பண்ணாலுமே ஒரு 15 வீக்ஸ் அவங்க நாமினேஷன்ல வந்தாதான் அவங்களுக்கு ஒரு 5 வருஷமா அவங்கள பேசப்படுவாங்க. அதனால அவங்க வாங்கக்கூடாதுன்னு என்னோட இது. இத ஒரு விளையாட்டு மூலியமாவும் சரி, மைண்ட் கேமா இருந்தாலும் சரி, இத ஜெயிக்கிறது முத்துக்குமரனா ஒருவேளை இருந்தா அவர் உள்ள வந்துருவாரு. ஆக்சுவலா அவரு அது தேவையும் இல்லை. அவருக்கு வந்துட்டா ஒரு ஒருத்தான பிளேயர் உள்ள வந்துட்டாரு. அவர் டிடிஎஃப் மூலியமா வந்தாலும் சரி, ஓட்டு மூலியமா வந்தாலும் சரி, ஆனா வந்துட்டாரு. மத்த இது இல்லாம அது பீப்புள்ஸ் ஓட்டு மூலியமா தான் வரும். அப்படின்னு இருக்கிறப்ப இப்படி நடந்தா மட்டும்தான் தேவையில்லாத, அதாவது மக்கள் நினைக்கிற கண்டஸ்டன்ட் வெளியே போவாங்கன்றது. அது என்னோட இது. உங்களோட இதை நீங்க எப்படி இது பண்ணிருங்க சார்? ஏன்னா அடுத்த வாரம் நீங்க சொன்னது யார் வெளியே போவா, இப்படி நடந்தா நான் சொல்றேன். இப்படி நடந்துட்டா, ஒருவேளை முத்துக்குமரன் வாங்கிட்டா, எனக்கு தெரிஞ்சு விஷாலும் ராணவ், பவித்ரா, இந்த 3 பேத்துல 2 பேர் யாராவது போயிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா ராணவ் அவங்க செய்யற இதுக்கெல்லாம் எப்படின்னா சிம்பத்தி இது திருப்பி அவங்க கெயின் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் ப்ரொமோ வச்சு நான் சொல்றேன். அது கை உடைஞ்சதுனாலையும் ஒரு இது அப்படியே மாறுது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர் சிம்பத்தி மட்டும் தான் அவருக்கு மாறுது. நான் நிறைய இது சிம்பத்தினாலேயே ஜெயிச்சவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால எனக்கு ராணவ் குறுக்க வராரோன்னு எனக்கு தோணுது. இதை வச்சு நீங்க இந்த மாதிரி நடந்தா நல்லதான் நான் உங்கள்கிட்ட இது பண்றேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி, நான் மைண்ட்ல இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிற ப்ரெடிக்ஷன்னா, இந்த வாரம் இவங்க 2 பேருன்றது எப்போ உறுதி ஆயிடுச்சோ அப்போ அடுத்த வாரத்துல சிங்கிள்னா விஷால் இல்ல பவித்ரா, டபுள்னா விஷால் பவித்ரா, இவங்க 2 பேரும் வந்து டிடிஎஃப்ல டெஃபினட்டா அடிக்க முடியாது. எனக்கு என்னால் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், இவங்க 2 பேரால டிடிஎஃப் அடிக்க முடியாது. இவங்க 2 பேரால அடிக்கணும்ன்றது சேனல் நினைச்சா மட்டும்தான் அந்த ப்ரையாரிட்டைஸ்ல இந்த கேமை மாற்ற முடியும். கேம் அடிக்க முடியாது. பட் பிளேயர்ஸா நினைக்கக்கூடிய இந்த 3 பேர் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது முத்துக்குமரன், தீபக் இல்ல ஜாக்லின், இவங்க 3 பேர் ஒருவேளை டிடிஎஃப் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாவே வேற கேம். இவங்க 3 பேர் அடிச்சிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து இது ஆக்சுவலா இந்த டிடிஎஃப் இவங்க வாங்கிட்டாங்கனாலே வந்து ஆப்போசிஷன் சைடு வந்து கம்ப்ளீட்டா கேமே மாறி போயிடும். இன் சென்ஸ் என்னன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்டட் கிரவுண்ட் வந்து இவங்க 3 பேர்ல யார் ஒருத்தருக்கு வந்தா கூட இட் வில் பி ஆஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எனக்கு வந்து அந்த மாதிரி டிடிஎஃப்ல வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ல ஒருத்தர் மேல தாட் இருக்கிறது வந்து தீபக், வீக் பிளேயர்ல ஒருத்தர் மேல தாட் இருக்கிறது, வீக் பிளேயர்னா இன் சென்ஸ் லைக் ஓட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, ஆனா சேனல் கம் அதர் சைட் ஆஃப் சப்போர்ட் இருக்குன்றது வந்து அருண் தீபக், இவங்க 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தர் டிடிஎஃப் குள்ள உள்ள நகர்த்தலாம். இல்ல ராயன், என்ன சொல்லுவாங்க, என்ன பீஸ்ட், டாஸ்க் பீஸ்டா அவங்க அக்கா சொன்னது, அந்த டாஸ்க் பீஸ்ட். இந்த 3 பேருக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு ஜிமிக் நடந்தா, ஐ மீன் டஃப் பிளேயர்ல தீபக்கும் மிச்ச 2 பேர்ல எதுவும். பட் ஆனா எவிக்ஷன் ப்ராசஸ்ல பவித்ரா விஷாலை வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு டெஃபினட்டா ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் ஃபினாலேக்கு கூட்டு போக மாட்டாங்க, 100% கூட்டு போக மாட்டாங்க. அதை அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்கனாலே, இவங்களாவே வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கனாலே வந்து இந்த ஷோவோடைய மெரிட் வந்து பெருசாடி வாங்கும். ஏன்னா விஷால் இஸ் நாட் இன் எனி ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட் புக். ஸோ இவர் ஃபினாலேக்கு ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட் புக்குன்னு சொல்றது வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல, அவரோட கேரக்டரோ இல்லை அவருடைய இதுவோ இல்லை, இந்த கேம் உழைப்புக்கு அவர் நம்ம எந்த அளவுக்கு அன்ஷிதாவை சொல்றோமோ, எந்த அளவுக்கு சொல்லுவோம், ஒரு பவித்ராவோடைய ஃபைட்டு கூட விஷால் கிட்ட கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது பவித்ரா அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு பிளேயர் ஃபேன் பேஸோ இல்லை இந்த க்ரௌடையோ வச்சு அந்த கேமை வந்து டாப் 5குள்ள போறதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலா வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது வந்து ரயான், விஷால், ப்ராபப்ளி ரயான், விஷால், பவித்ரா, இவங்க 3 பேருக்குள்ள ஓட்டிங்ல அந்த லெவல் எந்த இப்போ நாமினேஷன் ஆறுதுல ஓட்டிங்ல எந்த லெவல் போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நாமினேஷன், ஐ மீன் எலிமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு டிக்கெட் டு ஃபினாலே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எந்த பர்சன் மேல, இப்போ இந்த குரூப் இருக்கும்பொழுது இந்த குரூப் ஒரு வீக்கர் பர்சனை சூஸ் பண்ணும்ல, அந்த வீக்கர் பர்சன் யாரை சூஸ் பண்றாங்கன்றது வரும். எனக்கு மெதுவா இந்த 4 குரூப் ரயானை கூட சேர்த்துக்கிட்டே போறதை பார்த்தா அந்த டிக்கெட் டு ஃபினாலே ஒருவேளை ரயான் நல்லா விளையாடுறத பார்க்கும்பொழுது ஒரு குரூப்பிசம் கேம் மாதிரி கன்வெர்ட் ஆச்சுன்னா இந்த பால் வந்து ரயானுக்கும்,
இன்னொன்று அருணுக்கும் போகிறதுக்கு தான் நிறைய ஃபேவர் இருக்கு. அது விஷாலுக்கு போகாது, பவித்ராவுக்கு போகாது, ராணவுக்கு போகாது. நானும் அதுதான் சார், நான் முத்து அடிக்க மாட்டாருன்னு பாக்குறேன். ஏன்னா முத்து வந்து ஜஸ்ட் கேப்டனே எனக்கு வேணாம், நான் நாமினேஷன்ல வரணும்னு நினைச்சவரு டிடிஎஃப் அடிப்பாரா? வாய்ப்பே இல்லை. இல்ல இது ஒரு சான்ஸ் தானே, இது அவரோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸா தானே எல்லாமே நினைப்பாரு. பண்ணுவாரு, டாப் 2 ஆயிடுவார்ல. அவரு இன்டெலிஜென்ட்டா அவர் எப்படி யோசிப்பாருன்னு தெரியும். நான் எல்லாமே பண்ணுவேன், நான் டாப் 2 வைக்கிறேன். அது நல்ல விஷயம் தான். அதுதான் நாங்களும் ஜாக்லின் யோசிச்சோம். அவங்க 15 நாமினேஷன் வந்தா இது ஒரு ரெக்கார்டு மாதிரி ஆயிரும். அப்படி ஏன்னா இந்தியாவிலே ஒரு ஆள், ஒரு லேடிஸ் மட்டும்தான் அந்த மாதிரி 15 நாமினேஷன்லயே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி யாரும் இல்ல. இவங்க இல்ல வந்துட்டா நல்லா. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். ஆனா ஜாக்லின் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க நாமினேஷனை வைப்படுறாங்க, முத்து வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப ஜாக்லின் தான் இன்டென்ஷன் இருக்கும் அடிக்கணும்ட்டு. நான் அதாவது இது எல்லாமே ஓகே. நான் வந்து ஆக்சுவலா என்ன சொல்றது, ஜாக்லின் நாமினேஷன் அமைகிறது வந்து முத்து ஜாக்லினை நாமினேட் பண்ணல, மற்ற கண்டஸ்டன்ட் ஜாக்லின் மேல இருக்கிற ஒப்பீனியனை வைக்கிறாங்க. முத்து தான் நாமினேஷன் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா அனலைஸும் அசஸும் பண்றது. நம்ம சேவ் ஆகப்படுறதோடைய மெத்தடாலஜியும் நம்ம என்ன பொசிஷன்ல சேவ் ஆகிறோன்றதையும் அசஸ் பண்றதுக்கு தான். அது நடக்கவே கூடாதுன்னு தான் விஜய் சேதுபதி சார் இந்த ஷோ பூராவே அது வந்து ஒரு ஈவனாவே பண்ணல. சம்டைம்ஸ் வந்து வேற 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 கடைசி 5,000 வாரம் சேவிங் மெத்தடாலஜியே வேற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஆர்கானிக்காவும் இல்லை, ஒரு ஆர்டர்லையும் இல்லை அது. ஸோ அப்படி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணோன்ற அந்த ஆங்கிள் படி பார்க்கும் பொழுது ஜாக்லின் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து கன்சிக்யூட்டிவா எல்லா வாரமும் மக்களை சந்திச்சுட்டு வர்றதுன்றது வந்து எனக்கு பழகி போச்சு அப்படின்றது ஒரு பக்கமா இருந்தாலும், அந்த இன்டர்னல் ஃபியரை உள்ளுக்குள்ள போய் ஃபேஸ் பண்ணிட்டு மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தான் மோஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதாவது எதுக்குன்னா வீட்டு ஆட்களால் கொஞ்சம் கூட இப்ப இன்னைக்கு ஓப்பனா இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு மேல இவர் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லும் போது கூட முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் சொல்லாம சௌந்தர்யா சொல்றாருன்னா அந்த இடத்த எப்ப ஜாக்லின் ஹோல்ட் பண்ணிட்டாங்களோ, ஸோ வின்னர் அண்ட் ரன்னர் நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2 நாள் முன்னாடி போட்டது தான். வின்னர் அண்ட் ரன்னர் இவங்க 2 பேருக்கு தான் அந்த அடிப்படை தகுதி இருக்கு. அஃபென்சிவ் கேம், டிஃபென்சிவ் கேம் ஆடாம அஃபென்சிவ் கேம் ஆடக்கூடிய திறமை இவங்க 2 பேர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்த்துக்கு டிக்கெட் டு ஃபினாலே தேவை கிடையாது. எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் மக்கள் ஓட்டுனால, மக்களை இத்தனை தடவை சந்திச்சு இந்த ஸ்கோப் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் வந்து பெருவாரியான டிஃபரன்ஸ்ல மேல வருவாங்க. நாம எதிர்பார்க்காத 2 பேர் ஆஃப்லைன் ஓட்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சௌந்தர்யா அண்ட் ராணவ். இவங்க 2 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல அழகா ஸ்பீட் பிரேக்கர் வச்சு 2 பேரையும் கரெக்டா தூக்கி விடுவாங்கன்றது தான் பாயிண்ட். இவங்க இந்த 2 பேர்த்துக்குள்ள சௌந்தர்யா வந்து எங்கேயும் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுலயும் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ மீன் ராணவ் வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா பப்ளிக்கை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ரோல் தான் நிறைய ஓடிட்டு இருக்கு. பாவம் ரொம்ப நேரம் ஸ்பீக்கர்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ அப்படியே அவங்க வீட்டில் ரவி சார் நிறைய கேள்வி அவங்க வீட்டில் அவங்களும் இருக்கும், பேசட்டும். பேசுறேன் சார். இப்போ ரவி சார், நீங்க சொன்ன ஒரு பதில இருந்து தான் கேட்க விரும்புறேன். இந்த இது ஜாக்லின் வந்து அந்த தீபக்கை இது பண்ணாரு, அது அவரோட நேச்சர் வந்து அது அப்படி, அது தப்பு தான் அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. இவங்க 2 பேருமே, அதாவது அந்த 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, புள்ளி சிஸ்டர்ஸ் இப்போ பேர் வச்சிருக்காங்க, அந்த 2 பேருமே ஒன்று ட்ரை பண்றாங்க. அந்த கேமை பத்தி அது ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த எண்டுல வந்து அந்த முத்துக்குமரன்ட்டே அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை காலி பண்றேன் அப்படி இப்படிங்கிறது. அந்த கேம் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? வந்து சொல்றீங்க ஜாக்லினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்தே அந்த இது பயம் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த பயம் இல்லாமலாம் அவங்க வந்து இதுக்கு என்ன அந்த பாஸுக்கெல்லாம் அவங்க அழுது போராடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கு, வாரமுமே இருக்கு. லாஸ்ட் வாரத்துல இருந்துதான் அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கு, அந்த கைத்தட்டல்லாம் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான். அது ஒரு அப்ரிசியேஷன், மற்ற ஆளுக்கு அப்ரிசியேஷன் வந்து அதை ஏத்துக்கிட முடியல. தீபக்கு, முத்துக்குமரனுக்குலாம் வந்து அது ஏத்துக்கிட முடியல, சௌந்தர்யாக்கெல்லாம் வந்தா. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரன்னரப்புக்கு நீங்க எப்படி தகுதி இருக்குன்ட்டு நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு தெரியல. அவங்களோட கேம் இப்ப புட் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த 2 பேருமே. நீங்க மஞ்சரியும் கேமர்னு சொல்றீங்க, இவங்க 2 பேருமே புட் ஆன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போய்கிட்டு இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரதர் ரொம்ப சிம்பிள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு
இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள். இவங்க 2 பேருக்கும் ஏன் அந்த பயம் வருது? இவங்க 2 பேரும் பொதுவா நடக்கிற நிகழ்வுக்கு ஒரு கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுல தொடர்ந்து பகைமைய சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் அதே ரிவர்ஸ்ல கேட்கிறேன். வாரம் பூரா கிளாப் தட்டி அவனை பாராட்டி சீராட்டி இருக்கிற ஒருத்தனுக்கு வர்ற கான்ஃபிடன்ஸும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் வாரம் பூரா எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகிட்டே இருந்துகிட்டு அதுக்கு என்எஃப்பி பாஸ் ஒரே ஒரு தடவை கிடைச்சது, திருப்பி திருப்பி கிடைக்காது. அப்படி இருக்கிறச்ச எல்லா வாரமும் நம்மளுடைய கருத்துக்களை முரண்பட பேசுறதுனால இங்க ஒரு பதிவை ஏற்படுத்திக்கிட்டே வரோம். இதனால் பகைமையை வளர்த்துக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ள டிராவல் ஆகிட்டு வர்ற ஒரு அந்த 0.5 0.1 0.2 ஃபியர் ஆஃப் கேம் வந்து ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோவெல்லாம் வந்து எனக்கு பயமே இல்லைன்னுலாம் வந்து விளையாட முடியாது. ஏன்னா அவங்க விளையாடுறதுல அவங்களுக்கு தெரியும் இல்ல, ஃப்ளா கேம், ஃப்ளாலஸ், எங்கெல்லாம் திட்டு வாங்குறாங்க, எங்கெல்லாம் வந்து ஷேப் அப் ஆகிறாங்க. அதனால அந்த கேம்ல இருக்கிற ஃபியர் வந்து நாமினேஷன்ஸ்ல ஃபேஸ் பண்ணும்பொழுது அப்படி மைல்டு எட்ஜில் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நானும் ஜாக்லினும் க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதுல. அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னை கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டேவே நானும் ஜாக்லினும் க்ளோஸ் தான். எனக்கு இருக்கிற ஓட்டை நான் திருப்பி விட்டேன். சாச்சனா ஓட்டை வந்து கடைசியா எவ்வளவு கவுண்ட் போகுதுன்னு பார்த்தா அவ திருப்பி விட்டா சாச்சனாக்கு. அப்படிதான் நாங்க வந்து 2 பேருமே தப்பிச்சோம். இதுல என்ன விஷயம்னா, இத வந்து அந்த வீட்டுக்குள்ள த்ரெட்டாவே இருக்காங்கல்ல, ஒரு த்ரெட்டாவே அந்த வீட்டுக்குள்ள 15 வாரம் ஒரு பிளேயர் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் ஒரு த்ரெட்டாலாம் அங்கெல்லாம் இருந்துட முடியாது. செகண்ட் இன்னொரு விஷயம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசி அந்த முனைப்பான 5 பிளேயர் அவங்களுக்குள்ள அடிச்சாடினா தானே அது கேம். அதையும் நான் பண்ண மாட்டேன்னு தீபக் மாதிரி சேஃபா நீங்க 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 ஈஸியா சொல்லிட்டீங்க புள்ளி சிஸ்டர்னு. நான் புள்ளி சிஸ்டர்லாம் சொல்லலாம் மாட்டேன். இந்த கேமை வந்து புல் பண்ணி விளையாடணுன்றது கூட இல்ல. நான் அதாவது ஜெயகாந்தனுடைய அந்த வாசகத்தை சொல்லிட்டு போன ஈரோடு மகேஷ் சொன்ன அந்த வாசகம் இதுதான். உனக்கான சிறந்த போர்க்களத்தை அந்த களம் காட்டும். அப்ப ஜாக்லினுக்கு முத்து மாதிரி ஒரு வீரனை காட்டாம வேற யாரை காட்டும்? அப்படி இருக்கிற மஞ்சரிக்கு முத்து மாதிரி ஒரு வீரனை காட்டாம வேற யாரை காட்டும்? அதனால மோதி தான் பார்ப்பாங்க. இத நீங்க இந்த களத்தை இப்படித்தான் பார்க்கணுமே தவிர மோதிர முத்துவை வந்து இவங்க சும்மா உரண்டை இழுக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சாங்கன்னா அவன் வீரன். அவன் என்ன சொல்றான், ஜாக்லின் 82 days ஜாக்லின், ஐ நோ யூ பெட்டர் அண்ட் ஐ கேன் டிஃபெண்ட் மை செல்ஃப்ன்றதுதான் அவனுடைய அஃபென்சிவ் கேம் ஆரம்பிக்க போறான். அந்த நேரமும் இந்த டிடிஎஃப்ல தான் ஆரம்பிக்கலாம். யாரு இப்போ வந்து ஜாக்லின் கிட்டக்க அன்பில்லாம பேசக்கூடிய முத்துக்குமரனோட டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் கேம் எந்த நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல இதுக்கு மேல அந்த அன்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கான அந்த லிட்டில் கேரிங் அண்ட் ஷேரிங்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு போய் தான் ஆகணும். அதை இவங்க என்ன கேட்டா இவங்க வந்து சரிவர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் திஸ் வில் டேக் देम பிளேஸ். இல்ல சார், இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து வெளியே இருக்கிற அந்த இது பொசிஷன்லாம் என்ன இதுன்ட்டு வந்திருக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும், நான் லைவ்ல பார்த்த வரைக்கும் இல்ல. ஆனா இவங்களுக்கு வந்து எல்லா இது வின்னர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அந்த ப்ரீ டாஸ்க்ல. முத்துதான் வின்னர் லைவ் பாத்தீங்களா? இல்ல அதான் தீபக் பையனும் சொல்லிட்டாங்க. அவங்க சிஸ்டர் யாருங்க, அவங்க சோபிகாங்கிறவங்க அவங்க பாத்ரூம் கிட்ட வச்சு என்ன பேசியிருக்காங்க, அது கன்ஃபார்மேட்டு. அவங்களுக்கு பியூரா கன்ஃபார்ம் ஆனது எங்கன்னா விஷ்ணு வந்து சொல்லியிருப்பாரு, கேம் தான் முடிஞ்சிட்டு எல்லாம் இதாயிட்டு டிசைட் ஆயிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல ஏன்னா அவங்க போறதுக்கு முன்னாடி விஷ்ணுட்டையும் பேசிட்டு தான் போயிருக்காங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இப்ப விஷ்ணுவை வந்து கேமரா தான் பார்த்திருப்பாங்க. இவரு பெரிய கேமரு, ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. அதனால அதை சொன்னதை நல்லா இது பண்ணிட்டு இப்ப அவங்க ட்ரை பண்றதுதான் நான் சொல்றேன். அவங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க அதை ட்ரை பண்ணலையே. வெளியில இருந்து ஒரு கீ கிடைச்சதுக்கு அப்புறம் தானே அது ட்ரை பண்றாங்க. அந்த பயத்துல தானே அவங்க ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் பண்ணிருந்தேன், நான் ஓகே நான் பிளேயர்னு ஆனந்தியே சொன்னாங்க ப்ரோ. வெளியே வந்து நான் முத்துவை இப்ப அடிக்க மாட்டேன், நான் டாப் 5க்கு போயிருந்தாதான் முத்து அடிப்பேன்ட்டு. அவங்களாம் பொட்டன்சியல் கண்டென்ட் மேல போய் தானே ப்ரோ அடிச்சிக்கணும். கீழேவா அடிச்சிக்கணும், கீழே வந்து உதிரியதான் அடிச்சுட்டு போனோம். இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எம்எஸ்மார் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம ரவி சார் எக்ஸலண்டா சொன்னாரு.
இதுல இருந்தே இந்த பிபியோட கேமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, கேம் விளையாடுறவங்களுக்கு என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். கேம் விளையாடாதவங்களை வந்து தூக்கி வெளியே போடணும். கேம் விளையாடுறவங்களுக்கு அந்த டாப் 5 இருக்கணுன்றது தான் எல்லாருடைய அபிப்பிராயமும். அந்த கேம் விளையாடுறவங்க அந்த 5 பேருக்குள்ள அடிச்சுக்க கூடாதுன்றது நம்மளுடைய மனப்பான்மை இருக்குல்ல, அதுவே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அங்க அடிச்சுக்கிட்டாதான் அந்த சுவாரஸ்யமும் இருக்கும். ஏன் நம்ம அந்த எஃபர்ட்ஸ் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்? அவங்க அடிச்சுக்கும் போது தான் தன்னோட இமேஜ் கான்சியஸை பத்தி கவலைப்படாம அவங்க அடிச்சுக்கும் போது தான் அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்றது அந்த இடத்துல நம்ம பேசுறோம். எஃபர்ட்ஸ் போடாத ரஞ்சித் சார் ஏன் சீக்கிரமா நம்ம வெளியே போகணும்னு சொல்லணும்? ஏன்னா அவர் அதை பண்ணவே இல்லை. அப்ப ரஞ்சித் சார் மாதிரி அந்த 5 பேரும் அமைதியா இருந்தா, இல்ல ஜாக்லினோ இல்ல மஞ்சரியோ அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நம்ம எந்த இடத்துல அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்றத நம்ம சொல்லுவோம். அவங்க போடுற அந்த முத்துவையோ இல்ல வந்து தீபக்கையோ அடிக்கும் போது அந்த ஒரு எஃபர்ட்ஸ் அவங்க முயற்சி பண்றாங்கல்ல, அந்த ஃபினாலேவை நோக்கி வரும்போது அதுதான் அந்த எஃபர்ட். ஏன் இன்னைக்கு அவர் சௌந்தர்யாவை சொல்றாரு, சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னே தெரியல, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வர ஓட்டுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்றது ஏன் அவர் குறிப்பிடுறாரு? இங்க தன்னோட இமேஜ் கான்சியஸ் பத்தி கவலைப்படாம முழு எஃபர்ட்ஸ் போடும்போது அந்த இடத்துல டாப் 5 இவங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்துறோம். அவங்க ரன்னர் வராங்களோ இல்ல செகண்ட் பொசிஷன் வராங்க, தேர்ட் பொசிஷன் வராங்களோ, ஃபோர்த் பொசிஷன் வராங்களோ, அவங்கள பிளேஸ் பண்றதுக்கு எல்லாமே அவங்களோட எஃபர்ட்ஸ் தான். அந்த இடத்துல வந்து நம்ம எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்றது கொண்டாடலாம் முடியாது. பிக் பாஸ் கேம் அதுதான். இந்த டாஸ்க் மட்டுமே கேம் கிடையாது, அதை தாண்டி வெளியும் விளையாடுறாங்கல்ல. அந்த இடத்துல நம்மளுடைய கண்ணோட்டத்துல நம்ம எல்லாரும் முத்துவை பிடிச்சதுனால என்ன பண்ணிட்டோம்னா, முத்து யாருக்கு அடிச்சாலுமே நம்ம திரும்பவும் வந்து அவங்களை அடிக்கணும்ன்றது இருக்குல்ல. அது முடிச்சிடறேன். இருங்க எம்எஸ்குமார், நான் என்ன சொல்ல வரேன்னா, முத்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே திங்க் பண்ணுங்க. முத்து வந்து ஜாக்லின் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா காரணம் என்னன்னா, நீ என்ன அடிக்கிறல்ல அது எனக்கு தெரியுது, நான் அதுக்கான கவுண்டர் எனக்கு டிஃபென்ஸ் பண்ணவும் தெரியும், எனக்கு அஃபென்ஸ் பண்ணவும் தெரியும். ஆனா எந்த இடத்துலயும் அந்த அன்ஹெல்த்தியா போகாம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோம், நம்ம கொஞ்சம் வன்மகுடானா மாறாம நம்மளையும் அந்த இடத்துல டியூன் பண்ணிக்கணும். நம்ம வந்து அவங்களை ரொம்பவும் வந்து ஒரு எஃபர்ட்ஸ் போறவங்களுக்கு நம்மளும் மரியாதை கொடுத்து அவங்க டாப் 5 இருக்கிறது எலிஜிபிளா இருக்கிறன்ற மாதிரி தான் நம்ம பேசணும். தவிர்த்து முற்றிலுமா நேத்து நம்ம ஸ்பேஸ்ல பேசணும். நானே சொல்லியிருந்தேன் என் வாயில, மஞ்சரியும் ஜாக்லினும் பண்றது எனக்கு ஒரு அவசனை கிரியேட் பண்ணுது. காரணம் இன்னைக்கு அவங்களோட கேம் பிளே இன்னைக்கு கொஞ்சம் டியூன் பண்றாங்க. ஏன்னா காரணம் நமக்கு முத்துவை பிடிச்சிருக்கு, அதனால அந்த அவசன் நமக்கு தெரியுதுன்னு சொல்றோம். ஏன் அதை பண்றாங்கன்னா அவங்க பண்ணிதான் ஆகணும், அதுதான் கேம். அது பண்ணாம அவங்க அமைதியா போயிட்டாங்க அப்படின்னா அவங்க டல் ஆயிடுவாங்க, அவங்க தெரியவே மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா தவறான்றது எடுத்து வைக்க போறாங்க, நம்ம சரியா தவறான்னு எடுத்து வைக்க போறோம். இதுதான் இந்த இடத்துல கேம். இதை தாண்டி நம்ம இதை அவங்க பண்ணவே கூடாது, இது பண்ண அந்த இடத்துல சரி தவறான்னு பேசலாம். இப்ப எக்ஸாம்பிள், நேற்று அந்த டாஸ்க் நடந்துச்சு பாத்தீங்களா, ப்ரொமோஷன் டாஸ்க், அதுல யார் பக்கம் சரி தவறு அப்படின்றத எடுத்து பேசணும் பாத்தீங்களா. சரின்ற பக்கம் போது மக்கள் நிக்க போறாங்க, தவறுன்ற பக்கத்துல மக்கள் ஏத்துக்கிட்டு போக போறாங்க. ஆனா அந்த கேம் விளையாடுறாங்க பாருங்க, கேம் அந்த இமேஜ் கான்சியஸ் இல்லாம, அதுதான் ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து மத்தபடி நம்மளும் வந்து முழுக்க இந்த கேம் வந்து வன்மகுடானா மாதிரி பாக்குறது வந்து அது நம்ம கொஞ்சம் நம்மளோட பார்வையில இருந்து நம்ம அதை மாத்திக்கணும். அதை தான் ரவி சார் சொல்ல முயற்சி பண்றாரு. கேம் விளையாடுறவங்களுக்கு தான் மரியாதை, கேம் விளையாடுறவங்களுக்கு மரியாதை கிடையாது, அவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்றது. அவ்வளவுதான், அந்த பார்வையில தான் அந்த கேமை நம்ம அணுகணும். இல்ல சேப்ரோ, நான் வந்து அவங்க ஃபைட் சும்மா உட்காரணும்னு நான் சொல்லல, நான் வன்மகுடானாவும் மாறல. ஒரு பாயிண்ட எடுத்து வச்சு பேசுறது எனக்கு ட்ரிகரிங். நீங்க மட்டும் இல்ல, நம்மளும் சொல்றேன். இல்ல எம்எஸ் குமார் தனிப்பட்ட நபர் கிடையாது, மொத்தமாவே நம்ம முத்துக்குமார் ஆர்மியே நான் குறிப்பிடுறேன்.